வணக்கம். என்னோட பேர் ராஜா சிங். நம்ம இப்போ இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, என்ஐஎஸ்எம் கண்டக்ட் பண்ணுற ரிசர்ச் அனலிஸ்ட் எக்ஸாமுடைய நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த சிலபஸ் என்னென்னா ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ் என்றால் என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்வெட் ஈக்விட்டி என்றால் என்ன? Under Section 54 of Companies Act 2013, a company may issue shares to its employees, promoters, technocrats or others as reward for their contribution to the company. இதை தான் வந்து ஸ்வெட் ஈக்விட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நிறுவனங்கள் சட்டம் 2013 பிரிவு 54 கீழ் ஒரு நிறுவனம் அதன் பங்குகளை அந்த நிறுவனத்தின் ஊழியர்கள், ப்ரமோட்டர்ஸ், தொழில்நுட்ப வல்லுநர்கள் அல்லது மற்றவர்களுக்கு அந்த நிறுவனத்திற்கு அவர்கள் செய்த பங்களிப்புக்கு வெகுமதியாக வழங்கலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது ஒரு நிறுவனம் அதன் பங்குகளை அந்த நிறுவனத்தின் ஊழியர்கள், ப்ரமோட்டர்ஸ், தொழில்நுட்ப வல்லுநர்கள் அல்லது மற்றவர்களுக்கு அந்த நிறுவனத்திற்கு அவர்கள் செய்த பங்களிப்புக்கு வெகுமதியாக வழங்கலாம் என்று நிறுவனங்கள் சட்டம் 2013 பிரிவு 54 குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த பங்குகளை தான் வந்து ஸ்வெட் ஈக்விட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக வந்து இது எதற்காக வந்து இந்த ஸ்வெட் ஈக்விட்டி வழங்குகிறார்கள்னு பார்த்தீங்கன்னா, அந்த நிறுவனத்தில் உள்ள ஊழியர்கள், உயர் நிர்வாகம், நிறுவனத்தின் நலனுக்காக பணிபுரியக்கூடிய மற்ற நபர்களை ஊக்குவிப்பதற்காக இது வழங்கப்படுகின்றது. அதாவது the purpose of issuing the share is to motivate employees and top management or any other recipient to work in the interest of the company. அதாவது இந்த பங்குகளை வழங்குவதன் நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஊழியர்கள், உயர் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், நிறுவனத்தின் நலனுக்காக பணிபுரியக்கூடிய மற்ற நபர்களை ஊக்குவிப்பதற்காக இது வழங்கப்படுகின்றது. நெக்ஸ்ட்டு, இந்த நிறுவனத்தின் மதிப்புக்கு தனிநபரின் பங்குகளை எப்படி மதிப்பிடப்படுகின்றனர் என்று நம்ம பார்க்கலாம். ஸோ எப்படி அவங்க வந்து அதை ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸை வந்து கால்குலேட் பண்ணுறாங்க, எதை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, த இண்டிவிஜுவல்ஸ் கான்ட்ரிபியூஷன் டு த கம்பெனிஸ் வேல்யூ ஆர் அசஸ்ட் கன்சிடரிங் த ஸ்கில்ஸ், எக்ஸ்பர்டைஸ் அண்ட் எஃபர்ட்ஸ் இன் என்ஹான்சிங் த கம்பெனிஸ் ஓவரால் ஒர்த். அதாவது அவர்களின் திறன்கள், நிபுணத்துவம் மற்றும் நிறுவனத்தின் ஒட்டுமொத்த மதிப்பை மேம்படுத்துவதற்கான முயற்சிகள் ஆகியவற்றை கருத்தில் கொள்ளப்படுகின்றன. இதில் வந்து பார்த்திங்கன்னா வருவாயை அதிகரிப்பது, செயல்பாட்டு திறனை மேம்படுத்துவது அல்லது புதுமையான தயாரிப்புகள் அல்லது சேவைகளை உருவாக்குவது இதில் அடங்கும். அதான் வந்து திஸ் கேன் இன்க்ளூட் இன்க்ரீசிங் ரெவென்யூ, இம்ப்ரூவிங் ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி ஆர் டெவலப்பிங் இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் ஆர் சர்வீசஸ். அதாவது தனிநபரின் பங்களிப்புகளை எப்படி மதிப்பிடப்படுகின்றனர்னு பார்த்தீங்கன்னா, அவர்களின் திறன்கள், நிபுணத்துவம் மற்றும் நிறுவனத்தின் ஒட்டுமொத்த மதிப்பை மேம்படுத்துவதற்கான முயற்சிகள் ஆகியவற்றை கருத்தில் கொள்ளப்படுகின்றனர். இதில் வருவாயை அதிகரிப்பது, செயல்பாட்டு திறனை மேம்படுத்துவது அல்லது புதுமையான தயாரிப்புகள் அல்லது சேவைகளை உருவாக்குவது இதில் அடங்கும். அதான் வந்து அந்த கால்குலேஷன்ஸில் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, the duration of their service is considered as longer tenure often reflects a deeper level of commitment and dedication. அதாவது அவர்களின் சேவையின் காலம் கருதப்படுகிறது. அதாவது எவ்வளோ வருஷம் அவங்க வந்து அந்த நிறுவனத்தில் வந்து இருக்கிறாங்க, எவ்வளோ வருஷம் அவங்க வந்து உழைக்கிறாங்க, அதை பார்க்குறாங்க. அதாவது நீண்ட பதவி காலம் பெரும்பாலும் ஆழ்ந்த அர்ப்பணிப்பை வந்து பிரதிபலிக்கிறது. அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு தனிநபர் பங்குகளிப்போல வந்து மதிப்பிடப்படுகிறது. நெக்ஸ்ட் வந்து the impact of their work on the company's growth is evaluated including metrics such as market expansion, customer acquisition or successful project outcomes. அதாவது நிறுவனத்தின் வளர்ச்சியில் அவர்களின் பணியின் தாக்கம், சந்தை விரிவாக்கம், வாடிக்கையாளர் கையகப்படுத்துதல், வெற்றிகரமான திட்ட முடிவுகள் போன்ற அளவீடுகள் மதிப்பீடு செய்யப்படுகின்றன. இதுவும் வந்து தனிநபரின் பங்களிப்புகளை மதிப்பிடப்படுகின்ற ஒரு கருவின்னு வைக்கலாம். அதாவது impact of their work on the company's growth is evaluated including metrics such as market expansion, customer acquisition or successful project outcomes. அதாவது நிறுவனத்தின் வளர்ச்சியில் அவர்களின் பணியின் தாக்கம், சந்தை விரிவாக்கம், வாடிக்கையாளர் கையகப்படுத்துதல், வெற்றிகரமான திட்ட முடிவுகள் போன்ற அளவீடுகள் மதிப்பீடு செய்யப்படுகின்றன. இதுதான் வந்து தனிநபரின் பங்களிப்புகளை மதிப்பீடு செய்யக்கூடிய சில பேராமீட்டர்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு தனிநபர் இல்லைன்னா ஒரு ப்ரமோட்டர் அவங்க வந்து ஒரு 5 years வந்து அந்த நிறுவனத்தில் வந்து ஒர்க் பண்ணி ஒரு 20% இன்க்ரீஸ் வந்து ஆண்டு வருமானம் வந்து வந்துடுச்சுன்னு வைங்க. ஒரு 50 lakhs அவங்களுக்கு வருமானம் வந்துடுச்சு. அந்த ஸ்வெட் ஈக்விட்டி எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, மொத்தமாக கால்குலேட் பண்ணி ஒரு 1% வந்து அவங்களுக்கு அலாட் பண்ணுறாங்க. ஸோ 1% ஆஃப் 50 lakhsன்னு சொல்லும்போது ஒரு 50,000 ஒர்த் ஆஃப் ஷேர்ஸ் வந்து ஸ்வெட் ஈக்விட்டியாக அந்த நபருக்கு வழங்கப்படுகிறது. அதான் வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபார் 5 years has significantly contributed to the expanding the business into new markets resulting in a 20% increase in annual revenue equivalent to 50 lakhs. அதாவது 5 வருடம் அவர் உழைத்து 20% வந்து அந்த நிறுவனத்துக்கு வந்து ரெவன்யூ கொடுக்குறார், ஆனுவல் ரெவன்யூ. அதுக்கு வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 lakhsன்னு வைத்துக்கொள்ளுங்கள். அந்த 50 lakhsலேருந்து அவங்களுக்கு ஈக்விட்டி ஷேர் வந்து 1% வந்து கால்குலேட் பண்ணி அதில் கொடுக்குறாங்க. அந்த 1% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50,000 ஒர்த் ஆஃப் ஷேர்ஸ் வருது.
ஸோ பாருங்கள், பயன்பெறுங்கள். அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.